கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே, இந்த 30வது நாளிலே சபையாக தேவஜனமாக கர்த்தர் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி ஜெபிப்போம். பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் வரையிலும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிற உடைய தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளின் ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி காய்ச்சி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த ஒரு தடையும் இன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரும் எங்களோட நினைப்பிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. துவக்க முதல் முடி வரையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரோட நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் ஆண்டவரே பேச போகிற தாசனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் மூலமாக நம்முடைய சத்திய வசனம் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படி உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 8வது மாதம் கடைசி கர்த்தருடைய நாள் வரையிலும், இந்த 30வது நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்தின நன்மைகளை நினைத்தருளாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை பாடுவோம், மகிமைப்படுத்துவோம், நன்றி சொல்லுவோம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெல்லத்தா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெல்லத்தா. நன்றி நன்றி ஐயா. ஆமென். எல்லாரும் உம்மை உயர்த்திடுவே. நன்றி எல்லாரும். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி எல்லாரும் சொல்லுமே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து
ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தார். 8 மாதங்கள் ஆண்டவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டு வந்தார். 8வது மாதத்தின் இந்த கடைசி நாட்களில், கடைசி மணி நேரங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். அநேக தண்ணீரை போல் அடித்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள், அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் தண்ணீரை போல ததும்பின ஒரு நிலைமைகள். ஸ்தோத்திரம். சோதனை, அநேக சோதனையான வேதனையான சூழ்நிலைகள், மதிலை ஸ்தோத்திரம் தடைகள் மதில போல ஸ்தோத்திரம். அநேக குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு, நன்மைகளுக்கு, சுகத்திற்கு அநேக தடைகள் காணப்பட்டது. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார். இதுவரைக்கும் அவர் நடத்தினார். கர்த்தர் எப்படி நம்ம நடத்தினார்? முதலாவது சரணத்தில் பாடினோம், ஆபத்து நாளில் அனுகூலமான துணையா இருந்து நம்ம நடத்தினார். சங்கீதக்காரன் சொல்றார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு அனுகூலமாயிருந்து நம்மை நடத்தினார். அநேக நெருக்கமான சூழ்நிலைகள், அடைக்கப்பட்ட நிலைமைகள், அநேக குறைவுகள், இல்லாமை, ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் காணப்பட்டோம். ஆனாலும் எல்லா இந்த ஆபத்து நாட்களிலே, இந்த நெருக்கத்தின் நாட்களிலே ஒரு அனுகூலமான துணையாக கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார். கடைசி சரணத்தில் பாடினோம், கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தார். அவருடைய கிருபை. சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் சொன்னது, சபை மூடிட்டாங்க, அவ்வளோதான் கிறிஸ்தவர்கள், இனி ஆராதிக்க முடியாது. சத்துரு கை கொட்டி சிரிச்சான், பிசாசு சந்தோஷப்பட்டான், சபைகள் அடைக்கப்பட்டு விட்டதே. ஆனால் அவருடைய கிருபை நம்முடைய ஒவ்வொரு இல்லங்களையும் கர்த்தர் சபைகளாய் மாற்றினார். ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் நம்முடைய வீடுகளுக்கு தேடி கர்த்தருடைய வார்த்தைகளை தேவன் அனுப்பினார். சபையின் ஊழியங்களை வீட்டிலிருந்தே நாம் இணைந்து கர்த்தரை உயர்த்த, மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தந்தார். ஊழியத்தை கொடுத்து நம்மை உயர்த்தி வைத்தார். அநேகருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு, நம்முடைய சபைக்கு கற்றுக் கொடுத்து நடத்தினார். நெருக்கங்களின் மத்தியிலும் இந்த மாதத்தில் நமக்கென்று ஒரு புதிய ஸ்தோத்திரம், ஒரு வீடியோ கேமராவை வாங்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அவருடைய கிருபை தவிர வேற ஒன்றும் இல்லை. கிருபைகளை தந்தாரு, ஊழியம் தந்தாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த முதலாவது சரணத்தையும் 4வது சரணத்தையும் அர்த்தத்தை உணர்ந்து, ஆண்டவரே இதுவரை நடத்தினீர், குறைவின்றி எங்களை காத்து கொண்டீர், மகிழ்வா எங்களை நடத்தி வந்தீரே, உடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து வருகிற நாளிலும் புதிய மாதங்களிலும் கர்த்தரை நடத்தும் என்று கர்த்தரிடத்திலே நம்மை, நம்முடைய சபையை, ஊழியங்களை, விசுவாச குடும்பங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தரை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா.
ஆமே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை தாண்டினேன் உம்பெல்லத்தால். ஆமே. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை தாண்டினேன் உம்பெல்லத்தால். ஆமே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லுமே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அனுகூலமான துணையாயிருந்த தேவன் 8 மாதங்களும் அவர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்தார். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார், கிருபையை தந்து நடத்தினார். நம்முடைய ஊழியங்களில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். நம்மை உயர்த்தி கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி எல்லா குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அளவிட முடியாத உம்முடைய அன்புக்காக உள்ளங்களின் ஆழங்களில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்தருளாய். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தேவன் அவருடைய இல்லங்களிலே நாம் காணப்பட்டாலும் நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு சமீபத்தில் வந்து நம்முடைய வீட்டிற்குள்ளே வந்து, கடந்த வாரத்தில் அவர் நம்முடைய வீட்டிற்குள்ளே வந்து விட்டார். கதவை திறந்துட்டோம், கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நம்முடைய தேவனாய் நம்முடைய குடும்பங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாங்கள் உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம், முழு மனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். அநேகர் நினைக்கிறோம், அநேக வாக்குத்தத்தங்கள் வசனங்களாகவே இருக்குது, இன்னும் நிறைவேறலையே. 8 மாதம் முடிந்து விட்டது. இந்த 8 மாதங்கள் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அநேக வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் சொன்னதை செய்கிற தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஒரு நாளும் அவர் சொன்னதை திரும்ப பெறுகிறவர் அல்ல. அவருடைய வாழ்நாளில் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் ஆண்டவர் சொன்னதே இல்லை. அவர் சொன்னதை செய்கிற தேவன். இன்னைக்கு அநேக காரியங்களில் தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் நிறைவேறல, சபையில சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள நிறைவேறல. சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு மாத்திரம், என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் நடக்கும், எங்களுக்கு மாத்திரம் ஏன் பலவீனம் என்று அநேகர் கேள்விக்குறிகளோடு கூட இருக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றார், மகனே சோர்ந்து போகாதே, மகளே சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை முன்குறித்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர். உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவேற்பட்ட நாள் முதற்கொண்டு உன்னை தெரிந்தெடுத்து உன்னை அழைத்து உன்னை வேறு பிரித்து ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி உங்களை என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுதான். சோர்ந்து போகாதபடி, எனக்கு வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார் என்கிற வார்த்தைகளை நாம் அறிக்கையிட போறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம். காலம் கடந்து போயிருக்கலாம், தாமதம் ஆகியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து பின் வாங்க மாட்டார். சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம், கடைசி மணி நேரங்களில் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் சோர்ந்து போகல, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்,
நீர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். நீர் வாக்குத்தத்தை கொடுத்தது உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அதை நிறைவேற்றி எங்களை நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தருளாக இந்த பாடலை ஸ்தோத்திரம் ஒரு ஜபமாக கர்த்தரிடத்தில் ஏறெடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை ஆராதிப்போம். நான் சோர்ந்து போகல, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிக்கையிடும். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, ஆமென், தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், ஆமென், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மை நடத்தின தேவன் இந்த ஆண்டு துவங்கி அநேக நெருக்கங்கள், கஷ்டங்கள், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் அநேகர் பசியினாலும் கஷ்டத்தினாலும் வாடி வருந்தின நாட்களிலும் கூட கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை நடத்தினார். ஆண்டவர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி நீங்க ஆண்டவரே,
உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர். இந்த 8வது மாதம் இந்த 30வது நாள் வரையிலும், கடைசி கர்த்தருடைய நாள் வரையிலும் நீர் ஒருவரே எங்களை நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமா என்னை நடத்தி கொண்டு வந்தீர். இயேசுவா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். வியாதி நேரத்தில் எங்களை மருத்துவராய், துக்க வேளையில் எங்களுக்கு ஆறுதலாய், எங்களோடு கூட இருந்து எங்களை ஸ்தோத்திரம் உம்முடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே எங்களை நிரப்பி நீ நடத்தின தயவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒருபோது எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத தேவன் நீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே. உம்முடைய அன்புக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் தேவச்சனமாக, சபையாக, சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இந்த நேசு நீர் நல்லவர், வியாதி நேரத்தில் மருத்துவர், துக்க நேரத்தில் எங்களை ஆறுதலாக இருந்தவர், ஒரு நாள் மறவாத எங்களை கைவிடாத தேவனீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருந்தீரே. உமக்கு நன்றி. இந்த 2 சரணங்களை மாத்திரம் நம்ம பாடி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே, ஆமென், எங்களுக்கு மருத்துவராய், துக்க வேளையில் ஆறுதலே, கடும் வெயிலில் நிழலவரே, இந்த இயேசு நல்லவரே, கடும் வெயிலில் நிழலவரே, இந்த இயேசு நல்லவரே. ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் கைவிடாரே, ஆமென், ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு போதும் மறவாரே, இந்த இயேசு உண்மை உள்ளவர், ஒரு போதும் மறவாரே, இந்த இயேசு உண்மை உள்ளவர். எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 மாதங்களும் ஆண்டவர் எங்களுக்கு வைத்தியராய், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக, எங்களுக்கு நன்மைகளை தருகிறவராக, எங்களுக்கு கிருபைகளை தருகிறாக, எங்களை சுகத்தோடு பலத்தோடு 8 மாதங்கள் ஆண்டவரை நீர் எங்களை நடத்தி வந்தீரே. உடைய அன்புக்காக, உடைய கிருபைக்காக, உடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிற எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நன்றி சொல்ல விரும்புகிற எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் மருத்துவராக, எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக, எங்களை தேற்றுகிறவராக, ஆற்றுகிறவராக, அரவணைக்கிறவராக கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து இம்மட்டு நடத்தி வந்தீர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் உண்மையுள்ளவராய் அப்பா எங்களை நடத்தின தயவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை விலகாதவர், கைவிடாதவர், எங்களை விட்டு ஸ்தோத்திரம் ஒரு நாளும் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணின தேவன், சொன்ன வாக்குத்தத்தின்படி எங்களை மறவாமல் இம்மட்டு நடத்தி வந்தீரே. மக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை எடுக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும். உடைய நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொண்டு அப்பா நீங்க பேசும்படி உடைய ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தை நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்து வராங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். This morning I bless everybody in the name of Jesus who are taking part in this service. இந்த மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். I wish to thank God for His grace for this last service of this month. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. And may the Lord speak to us through His word. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Mark chapter 7 verse 34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். And looking up to heaven, he sighed and said unto him, Ephphatha, that is, be open. ஊமையனாகிய ஒருவனுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்து பெருமூச்சு விட்டு அவர் சொன்ன வார்த்தை எப்பத்தா. The Lord Jesus prayed for a dumb person like this, and with the sighing he uttered this word Ephphatha. ஏராளமான ஜனங்கள் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர்கள் இயேசுவை சுற்றி இருந்தார்கள். Many people were around Jesus when this incident happened. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நபரைக்காக அவருக்காக ஜெபிக்கும்படி இயேசுவிடத்தில் வந்தபோது, But when this person came to Jesus for prayer, ஸ்தோத்திரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தால், in the 33rd verse we read like this. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, Then he took him aside from the multitude and put his fingers into his ears and he spit and touched his tongue. ஸ்தோத்திரம். அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போனார். Jesus took him aside from the multitude. ஆண்டவர் தனித்தனியே நம்ம ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். The Lord wants to do miracles for each one of us separately. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் இந்த மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய நினைக்கிறார். The Lord wants to do miracles in each one's personal life in this last day or last service of this month. செவிடும் ஊமையுமாய் காணப்பட்ட இந்த சகோதரனுக்கு எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆராதனையில் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை திறக்கப்படுவாயாக. And as the Lord spoke to this for this deaf and dumb person, the Lord said, Ephphatha, and be open. Like this, for each one of us,
May this word be a promise for the, let there be an opening in your lives. ஸ்தோத்திரம். அநேக தேவ வார்த்தைகளை வைத்து இந்த நாளின் செய்திக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். I was praying for this message for the word of the Lord. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை காலையில கர்த்தர் இந்த வசனத்தை இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே கொடுத்தார். And on Friday the Lord put this word in my heart. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. Ephphatha, that is be open. இன்றைக்கு நம்முடைய உலகம் காணப்படுகிற சூழ்நிலைகளை நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். Today you know the situation you and me are in and the world is in. நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். We know the situation in our nation. நம்முடைய தேசத்திற்கும் நாம் வாழ்கிற பகுதிகளுக்கும் மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் திறக்கப்படுவாயாக. And the Lord is giving this word for our nation, for our land, for our state, for our district and our territory. Let it be open. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு திறக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார். The Lord is giving you and me a promise of an opening in the end of this month. தேசத்தில் இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் அது திறக்கப்பட போகிறது. All the closed situations in the nations will be open. மாநிலங்களில் இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட நிலைமைகளை கர்த்தர் திறக்க போகிறார். All the closed situation in the state will be open. எல்லா மாவட்டங்களிலே காணப்படுகிற ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் திறக்க போகிறார். And all the closed situation in the district will be open. அநேக நம்முடைய பகுதிகளிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் திறக்க போகிறார். And all the closed situation in our areas and territories will be open. அநேகருடைய வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வியாதி நிமித்தம் எல்லா காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் அவர் திறக்க போகிறார். And on this day the Lord is going to open all our houses. நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் திறக்க போகிறார். The closed situation in our workplace is going to open. நம்முடைய வியாபாரங்களில் இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் திறக்க போகிறார். Our businesses are going to be open. நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களில் இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் திறக்க போகிறார். The closed situation in the child's education are going to be open. நம்முடைய சபையினுடைய அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் சீக்கிரத்திலே திறக்க போகிறார். எப்பத்தா என்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சொல்லுகிறார். And the lockdown or the closed situation in the church is going to be open. The Lord is saying this word, Ephphatha, be open. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு சொந்தமாகும் என்பதை மிக தைரியத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். And this word, whoever is going to believe, that's a promise for him. I'm telling you, claim this promise. ஸ்தோத்திரம். கடந்த திங்கட்கிழமை ஒரு குடும்பத்தார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார்கள். Last Monday a family called me on the phone. ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And to glorify the Lord, I want to tell the testimony they told me. அவர்கள் பெற்றோரும் 2 பிள்ளைகளுமாக 4 பேர் குடும்பத்தில் இருக்கிறார்கள். The family consists of a father, mother and 2 children. அந்த 4 பேருக்கும் அதிகப்படியான இந்த கோல்டு காணப்பட்டதனால மிகவும் பலவீனத்தோடு கூட அவர்கள் திங்கட்கிழமை ஸ்தோத்திரம் போய் தங்களை டெஸ்ட் இந்த கொரோனா டெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்களாம். Because they were having a severe cold, the family wanted to go and give a test them for corona. சனிக்கிழமை இரவு அவர்கள் பேசின காரியம் உடனடியாக மருத்துவரை சந்தித்து அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போய் நாம் இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்களாம். On Saturday they decided to go to the government hospital and do the test. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையுடைய செய்தியை கேட்கும்படி குடும்பமாக அமர்ந்திருக்கிறார்கள். And on Sunday they sat as a family to listen to the service. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தினுடைய செய்தி கர்த்தருக்காக கதவை திறக்கிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். And the last week's message was open the door for the Lord. முதலாவது குறிப்பிலே சீஷர்கள் பயத்தோடு கூட கதவை திறக்க முடியாமல் இருந்தார்கள் என்று பேசினோம். In the first point was the disciples had shut the doors because of the fear. ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களிலே வியாதி குறித்ததான பயத்தினாலே வீடு கதவு கர்த்தருக்கு திறக்கப்பட முடியவில்லை என்பதை கர்த்தர் அந்த நாளில் நம்மோடு கூட பேசினார். And the Lord spoke to them that many of the believers' houses are shut down or locked because of fear. அவர்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு கர்த்தர் எங்களுக்காகவே இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு குடும்பமாக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். And when they heard the word, they believed that the promise was for them and they had prayed as a family. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சும்மா ஒரு சின்ன மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு படுத்து விட்டார்கள். And on Sunday they took some medicines and they slept. ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை காலையில் எழும்பும்போது அவர்களுக்குள்ள எந்த ஒரு பலவீனம் வியாதி இல்லை. கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை 4 பேருக்கும் கொடுத்திருக்கிறார். And on Monday when they woke up, there was no pain or no cold. There was a divine healing for the family. அவருடைய மகன் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கர்த்தர் எங்களுக்காகவே செய்தியை கொடுத்தார் என்று சொன்னார். And they called me and said that
the word of God was for our family. எந்த ஒரு வார்த்தையை நாங்கள் எங்களுடைய ஸ்தோத்திர ஞானத்தினாலே கொண்டு வருகிறது இல்லை. No word is brought to you due to our own wisdom. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தையும் உங்களுக்குள்ள எனக்குள்ளே அவர் நிறைவேற்ற போகிறார். And the Lord is going to fulfill the word which he has given to you and me. மறுபடியும் சொல்லுகிறேன், திறக்கப்படுவாயாக என்று கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். Again I am telling, the Lord is telling to you and me, be open. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். In the book of 2 Corinthians chapter 4 verse 4 we read like this. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். In whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். The God of this world has blinded the minds of them. இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுவது பிசாசை குறித்ததான ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the God of this world refers to the devil here. பிசாசானவன் எல்லா தேவ ஜனத்தை, அவருடைய சாயலில் இருக்கிற தேவ ஜனத்தை அவன் கண்களை மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். And the devil or the Satan has blinded the children of God. Their minds have been blinded by them. ஆண்டவர் சொல்லுகிற எப்பத்தா என்கிற வார்த்தை நம்முடைய கண்களை இன்றைக்கு கர்த்தர் திறக்க போகிறார். And when the Lord is saying Ephphatha, today the Lord is going to open our eyes. ஏதோ ஒரு வியாதியஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வார்த்தை அல்ல. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்பத்தா திறக்கப்படுவாயாக. And this promise is not just for that deaf and dumb or somebody who is sick, but it is for you and me. The Lord is saying Ephphatha, be open. ஸ்தோத்திரம். 1 யோவான் 2 அதிகாரம் 11 வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of 1 John chapter 2 verse 11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். But he that hateth his brother is in darkness, and walketh in darkness, and knoweth not whither he goeth, because the darkness hath blinded his eyes. இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். Because the darkness has blinded his eyes, he doesn't know where he is going. இன்னைக்கு அநேகர் இருளான சத்துருவின் கிரியைகளுக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய கண்கள் குருடாக, அது தெளிவற்ற நிலைமைக்குள்ளே காணப்படுகிறது. Because many are today in darkness and the works of the devil, our eyes are blinded today. ஏதேன் தோட்டத்திலே ஸ்தோத்திரம், பிசாசானவன் சர்ப்பத்தினுடைய ரூபத்தில் வந்து அவன் ஏவாளோடு கூட பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். We know about the serpent which came and spoke to Eve in the Garden of Eden. அவன் என்ன சொன்னான்? அந்த சத்துருவானவன், What did the serpent say? இந்த ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட மரத்தினுடைய கனியை நீங்கள் சாப்பிடுவீர்களானால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். The serpent said, if you eat the tree of this fruit, your eyes will be open. ஸ்தோத்திரம். உண்மையாகவே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது உண்மைதான். It's true, their eyes are open. ஆனால் அவர்கள் பரிசுத்தத்திலிருந்து பாவத்துக்கு நேராக கடந்து போனார்கள் ஒழிய பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ளே அவர்கள் கடந்து வர முடியவில்லை. But they from holiness they went into sin. They could not come from sin to holiness. அந்த கண்கள் திறக்கப்பட்ட நிலைமைகளுக்குள்ள அவர்கள் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவரை எதிர்கொண்டு போக முடியாதபடி விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says, though their eyes were open, when they heard the voice of the Lord, they hid themselves among the trees. இன்னைக்கு யார் நம்முடைய கண்களை திறக்கிறது என்பதை நீங்கள் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். Today we should identify who is opening our eyes. கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார் அல்லது சத்துருவானவன் நம்முடைய கண்களை ஆசையை காட்டி நம்மை மோசம் போக்கும்படி திறக்க வாஞ்சிக்கிறானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should identify that whether the Lord is opening our eyes or the enemy, the devil, is opening our eyes through our desires. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 35 வசனத்தை படிக்கலாம். Book of John chapter 12 verse 35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். Then Jesus said unto them, Yet a little while is the light with you. Walk while you have the light, lest darkness come upon you. For he that walketh in darkness knoweth not whither he goeth. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். Walk while you have light, lest darkness come upon you. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறிய முடியாது.
Whoever walks in darkness does not know where he is going. இருள் என்பது சத்துருவை, பிசாசை, பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. And the darkness represents the enemy or the sin. இருளில் நாம் அகப்படாதபடிக்கு ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். And we should not be caught up in the darkness but walk in the light of the Jesus. அநேக சபைகளிலே தவறான போதனைகள் அது கொடுக்கப்படுகிறது. In many churches we have wrong preachings. அநேக பிரிவினைகள் சபைகளுக்குள்ளே அது காணப்படுகிறது. And there are a lot of divisions in the churches. சோத்திரம். ஒரு போதகர் இப்படியாக தன்னுடைய சபையிலே பிரசங்கித்தாராம். A pastor preached in his church like this. வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஒரு சொப்பனத்துக்கான புஸ்தகம், அதற்கு வேதத்திலே இடம் வேண்டுவதில்லை என்று சொன்னாராம். He said that Revelations is about a book of dreams. It doesn't need to be in the Bible. யோனா புஸ்தகம் அது ஒரு கட்டுக்கதை, அது வேதத்திலே காணப்பட வேண்டிய காரியம் அல்ல என்று சொன்னாராம். And he told the book of Jonah is just a story and it did not be in the Bible. சிருஷ்டிப்பின் வரலாறு என்பது அது ஒரு புராணம், அதற்கு வேதத்திலே ஸ்தோத்திரம் இடம் வேண்டுவதில்லை என்று சொன்னாராம். And he told the book of Genesis is just a fable, it not be there. வேதாகம கல்லூரியிலே தங்களுடைய பட்ட படிப்பை முடித்தவர்கள், சபையிலே குருவானவர்களாக பொறுப்பில் இருக்கிறவர்கள் இப்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். And people who have studied in the Bible college and they are pastors in the churches, they have preached like this. அதனால தான் யோவான் சொல்றார், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளியில் இருங்க, ஒளி உங்களோடு இருக்கையில் அந்த ஒளியினோடே நீங்கள் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். That's why John says here that do not be caught up in darkness but walk in the light. அப்படிப்பட்ட குருவானவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிற காரியம் என்ன? And such teachers who preach like this, what does Jesus say about it? ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கலாம். Book of Matthew chapter 15 verse 14. அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். Let them alone, they be blind leaders of the blind, and if the blind lead the blind, both shall fall into the ditch. அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். They are blind leaders for the blind. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. And if the blind lead the blind, both shall fall into the ditch. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு குருடர்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Today the word of the Lord is saying that we children of God are like blind people. நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். Our eyes of faith need to be open. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். Our spiritual eyes need to be open. நம்முடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். Our eyes of the mind should be open. அல்லது தாவீது ஒரு ஜெபத்தை 119ஆம் சங்கீதத்தில் ஏறெடுக்கிறார். Therefore King David prays in the Psalm 119 like this. 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். In the book of Psalm 119 verse 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open thou mine eyes that I may behold wondrous things out of thy law. என் கண்களை திறந்தருளும். Open my eyes, Lord. ஓ வேதத்தில் இருக்கிற உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes so that I see the wondrous things in your law. வேதத்திலே அநேக கண்களை கர்த்தர் திறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். In the Bible we read many instances where the Lord opened the eyes of people. அநேக செய்திகளை நாம் அதில் முறையாக கேட்டிருக்கிறோம். We have heard many messages about these. மறுபடியுமாக கர்த்தர் திறந்த சில கண்களை, சில அனுபவங்களை இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on some of the incidents in the Bible where the Lord opened their eyes. கர்த்தர் நம்முடைய கண்களை இந்த வசனத்தின் மூலமாக திறப்பாராக. And may the Lord open our eyes through these verses. எப்பதா என்று உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்வாராக. The Lord is saying Ephatha to you and me. ஸ்தோத்திரம். நீங்களும் ஒருவரை பார்த்து சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். And you say to each other that the Lord is going to open our eyes according to this promise. முதல் குறிப்பாக வாசிக்கலாம் எண்ணாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். And the first point is book of Numbers chapter 22 verse 31. அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். Then the Lord opened the eyes of Balaam, and he saw the angel of the Lord standing in the way, and his sword drawn in his hand, and he bowed down his head and fell flat on his face. கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். The Lord opened the eyes of Balaam. பீலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவன் காணப்பட்டாலும்
Though Balaam was a great prophet, அவனுடைய கண்கள் மூடப்பட்டதா இருந்தது என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். we read in the Bible that his eyes were shut. பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி தன்னுடைய ஆட்கள் மூலமாக இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைத்து அனுப்புகிறார். King Balak called Balaam to curse the children of Israel. ஸ்தோத்திரம். 12வது வசனத்திலே இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து சொன்ன காரியம் என்ன? In the 12th verse we read what the Lord said to Balaam. அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். And God said unto Balaam, thou shalt not go with them, thou shalt not curse the people, for they are blessed. நீ அவர்களோட போக வேண்டாம், Thou shalt not go with them, அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், and you shall not curse the people, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், for they are blessed. ஆனால் தேவன் இந்த வார்த்தையை சொன்னபோதும் ஸ்தோத்திரம் இந்த பிலேயாம் ஆண்டவரை விடவில்லை. Though God said like this, Balaam did not leave the Lord. ஏனென்றால் இந்த பாலாக் ராஜா ஸ்தோத்திரம் முதலாவது அனுப்பின ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையான பிரபுக்களை மறுபடியுமாக பிலேயாமை அழைக்கும்படி அவன் அனுப்பியிருந்தான். So Balak had the king Balak had sent people or princes more honorable than he sent the first time to Balaam to call him again. அதனால மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நான் கேட்கட்டும், கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். So the Lord, when Balaam asked the Lord, so he tells the people that let me ask the Lord, you wait. 20வது வசனத்திலே நாம் படிக்கும்போது In the 20th verse we read like this. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ற காரியம், அவர்களோட நீ எழுந்து போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். The Lord says that you can rise up and go with them, but at the word which I say you should say to them. நீ எழுந்து அவர்களோட கூட போ. You get up and go with them. கர்த்தர் தான் சொல்றார் நீ எழுந்து போ என்று சொல்லி. The Lord is only saying to go. ஆனால் 22வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, But in the 22nd verse we read like this. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது என்று வாசிக்கிறோம். We read that the anger of the Lord was kindled because he went with them. இவன் திரும்ப 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 கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டதனால் ஆண்டவர் போ என்று சொல்லிவிட்டார். Because he pestered the Lord said go. ஆனால் அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது என்று வேதத்தில் படிக்கிறோம். But in the Bible we read that because he went, the anger of the Lord was kindled. 23ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, In the 23rd verse we read like this. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பீலேயாம் அதை அடித்தான். And the ass saw the angel of the Lord standing in the way, and his sword drawn in his hand, and the ass turned aside out of the way and went into the field, and Balaam smote the ass to turn her into the way. தூதனானவர் வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டது. The ass saw the angel of the Lord standing in the way. ஆனால் தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை அதை பார்க்க முடியவில்லை. But the prophet Balaam could not see that. அவன் 3 முறை அதை திரும்ப திரும்ப அடிக்கிற சூழ்நிலைக்குள்ளே அவன் காணப்பட்டதை வேதத்தில் நாம் படிக்க முடியும். And we read that he continually for 3 times smote the ass. இவனுடைய கண்கள் திறக்கப்படல, ஆனால் கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். His eyes were not open, but the tongue of the ass was open. கழுதை பிலேயாமோடு கூட பேசினது. And the ass spoke to the ஏன் என்ன இந்த 3 தடவை நீ அடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. The ass asked him, why you smote me 3 times? ஸ்தோத்திரம். நான் இதுவரைக்கும் உன்னை தவறான பாதையில கொண்டு போயிருக்கிறேனா, ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கழுதை பிலேயாமிடத்தில் கேட்டது. So the ass asked him, have I ever behaved like this? Why you smote me 3 times? பிலேயாம் சொல்றான், என் கையில ஒரு பட்டயம் இருந்தா உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். So Balaam says, if I had a sword I would slay you. அப்பொழுதுதான் கர்த்தர் பிலேயாமினுடைய கண்களை திறக்கிறார். At that time the Lord opened the eyes of Balaam. அதுவரைக்கும் பிலேயாமுடைய கண்கள் அது அடைக்கப்பட்ட மூடப்பட்ட நிலைமைக்குள்ள தான் இருக்கிறது. Till then the eyes of Balaam were closed. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடைக்கப்பட்ட கண்களோடு இன்றைக்கு நீங்கள் நானும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். Today our eyes are closed like Balaam's eyes. நம்முடைய தவறை உணராமல் ஸ்தோத்திரம் அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். We don't realize our mistakes, but we blame others. ஸ்தோத்திரம். நம்ம குருடர்களா இருக்கிறது அநேகருக்கு தெரியல. நம்முடைய மனைவியை, நம்முடைய புருஷரை, நம்முடைய பிள்ளைகளை நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். Today we are not able to recognize that we are blind, but we blame our wives, children and husbands and parents. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல மனைவி அமையல பாஸ்டர், அதனால தான் நான் இந்த நிலைமைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. Many are saying that I don't have a good wife, that's why I am like this. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு வாச்ச புருஷன் அப்படி, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. And many are saying that the husband is not okay, so I am like this. அநேகர் சொல்லுவாங்க, பிள்ளைகள் சரியில்லை, அதனால தான் என் குடும்பம் இப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். And many are saying that my children are
not okay, so I'm like this. அநேகர் சொல்ற காரியம் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சரியில்லைங்க, நான் பிறந்தது அப்படி, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுவார்கள். And some are saying that my parents are not good, so I born like this. தங்களுடைய குறைகளை என்றைக்கும் எவரும் சொல்லுகிறது இல்லை. They don't realize their mistakes. Nobody speaks about it. தங்களுக்கு முதுகில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை பார்க்கிறவர்களாக இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறோம். Many of us are not able to recognize the beam in their eyes, but look at the mote in the other people's eyes. ஏன் கர்த்தர் பிலேயாமுடைய கண்களை திறக்கிறார்? Why the Lord opened the eyes of Balaam? அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்படி கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கிறார். To give him a warning, the Lord is opening his eyes. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கண்களை கர்த்தர் எச்சரிக்கும்படி திறக்க விரும்புகிறார். So today the Lord wants to give a warning and open our eyes. நீங்களும் நானும் நம்முடைய தவறை உணர வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants us to realize our mistakes. உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ ஓடிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உருவின பட்டயத்தோடு தூதனானவரை நிறுத்துவார் என்பதை அறிய வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். So the Lord is saying that if you are going to go on your own way, he will send his angel with a sword before you. தேவனுடைய சித்தத்திற்கு திட்டத்திற்கு விரோதமான காரியங்களை நீங்களும் நானும் செய்வோமானால் உருவின பட்டயம் உங்களுக்கு எனக்கு முன்பதாக நிற்கும் என்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளை இந்த மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார். So if you are going to go against the will of the Lord and do your own will, remember the sword is there for you. இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே நீர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர், எங்களுடைய கண்களை திறக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மாத்திரம் நடைபெற வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது So அவசியம். today this morning let us thank the Lord for giving us this warning, and let us say that Lord, we surrender to our will and let your will be done. உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். Let your will alone be done in our lives. உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. Let your will alone happen in my life. உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறும்படி Let your will alone happen. என்னுடைய முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். I surrender to you, Lord. பிலேயாமின் கண்களை திறந்த கர்த்தர் என் கண்களை திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். I thank the Lord for opening my eyes like Balaam's eyes. என்னுடைய குறைகளை உணர்த்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for making me realize my shortcomings. என்னுடைய குற்றங்களை குறைவுகளை கர்த்தர் மன்னிப்பீராக. Lord, forgive my iniquities. நான் அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்காதபடி என்னுடைய தவறை உணர்ந்து என்னை நான் திருத்திக் கொள்ள கர்த்தர் எனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். I thank the Lord for giving me this warning that I don't blame others but realize my mistakes. உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் எங்களை குறித்து கர்த்தர் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த காரியங்களை எங்களிலே நிறைவேற்றும்படி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves so that let your perfect will be done in our lives, Lord. எத்தனை பேர் இதை சொல்ல விரும்புறீங்க? How many want to say this? கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க. Let's raise our hands and praise the Lord. ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல Lord, as your will is done in heaven, என்னிலும் என்னுடைய குடும்பத்திலும் நிறைவேறட்டும். let it be done in me and my family. உம்முடைய சித்தத்துக்கு நாங்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. I surrender to your will, Lord. உம் சித்தம் பரலோகில் நடப்பது போல் என் வாழ்வில் என்றும் நடந்திடட்டும். உம் சித்தம் பரலோகில் நடப்பது போல் என் வாழ்வில் என்றும் நடந்திடட்டும். என் வாழ்வை உம் கையில் தந்தேனையா, தயவாய் நீராண்டு நடத்துமையா. என் வாழ்வை உம் கையில் தந்தேனையா, தயவாய் நீராண்டு நடத்துமையா. தீவாதி தேவா சரணம், ராஜாதி ராஜா சரணம். தேவாதி தேவா சரணம், ராஜாதி ராஜா சரணம். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல As your will is done in heaven, Lord, என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். in my life also let it be done. என்னுடைய கண்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். I thank you, Lord, for opening my eyes. என்னோடு எங்களோடு இருந்து நீங்க நடத்தும். Be with us and lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. இரண்டாவது நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் The second- 19ஆம் வசனம். The second point, let's turn to book of Genesis chapter 21 verse 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். And God opened her eyes, and she saw a well of water,
And she went and filled the bottle with water and gave the lad drink. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். The Lord opened the eyes of Hagar. ஸ்தோத்திரம். கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார் என்பதை படித்தோம். We read that the Lord opened the eyes of Balaam. இந்த இடத்துல ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். Here the eyes of Hagar were opened. ஆகாரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவள் ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயினுடைய அடிமை பெண்ணாக அவள் இருந்தாள். We know about Hagar. She was a servant maid for Abraham's wife Sarah. ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையே பிரச்சனை. அவள் கடினமா நடத்தினா ஓடினா கர்த்தருடைய தூதனானவர் மறுபடியும் போய் அடங்கிருன்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். And when she was persecuted by Sarah, when she was pregnant, she ran away from Sarah, and the angel came and told her to submit to Sarah. இஸ்மவேல் பிறந்ததற்கு பின்பதாக நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். But this incident is after Ishmael was born. ஸ்தோத்திரம். 15வது வசனத்துல இதே அதிகாரத்துல நான் படிக்கும்போது In the 15th chapter of Genesis we read like this. ஸ்தோத்திரம். 15வது வசனம் 21ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும்போது In the 15th verse of the same chapter we read like this. துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, And the water was spent in the bottle, and she cast the child under one of the shrubs. தண்ணீர் செலவழிந்த பின்பு, After the water was spent. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துல நாம் படிக்கும்போது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். In the next verse we read like this, that she couldn't see the child dying, and she moved away from the child and she was crying. இவள் ஒரு அடிமை பெண்ணாகவே அவள் காணப்பட்டாள். She was like a slave woman. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அவளை கண்டார் என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். But we read in the Bible that Lord saw her. ஒரு அடிமை பெண்ணையே காண்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களை என்னை காணாமல் இருப்பாரா? The Lord looked at a slave woman. Won't the Lord look at us? ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காண்கிறவராகவே இருக்கிறார். He is with us, and He is a Lord who is observing us. அவர் நம்முடைய அருகிலே நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். He is a Lord who is near us. அநேகர் நினைக்கிறோம் கர்த்தர் நம்ம கூட இல்ல, அவர் நம்ம விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், ஒரு பரலோகத்தில் இருக்கிறார், வானாதி வானங்களுக்கு மேலா இருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Many are thinking that the Lord is not near us, He is away as He is in the heavens. Many are thinking. ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில சொன்ன உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். In the worship time I told that we read in the Bible that whoever calls upon Him with truth, He is near them. அநேகர் நினைக்கிற காரியம் என்ன? Many think like this today. ஸ்தோத்திரம். என்னோட நிலைமை அப்படிதாங்க இருக்குது. I'm suffering. என் குடும்பம் அப்படிதாங்க இருக்குது. My family is also suffering. என் பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கல, எங்களை விட்டு தூரம் ஆயிட்டாரு. And the Lord is not looking at us, He is far away. ஸ்தோத்திரம். எப்படியோ எங்களுடைய நாட்கள் போய் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். And we are thinking that our life is moving on. ஆனால் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். But today you have to remember, the Lord wants you to remember that He is looking at you. அநேகர் ஸ்தோத்திரம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் ஸ்தோத்திரம் மறந்து இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். Today many of us have forgotten the situation around us, and we are like that. எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் கூட ஸ்தோத்திரம் மூடப்பட்டிருந்து மறைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know also that a servant of Elisha's eyes were also closed. அவன் வெறும் குதிரையும் ரதங்களையும் ஸ்தோத்திர ராஜாக்களால் அனுப்பப்பட்ட படைகளை அந்த வேலைக்காரன் பார்க்கிறான். ஆனால் எலிசாவோ கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறான். The servant was looking at the chariots and the army of men surrounding, but Elisha looked on the Lord. ஐயோ ஐயாவே ஸ்தோத்திரம், இவர்கள் நம்ம சுத்தி நிற்கிறார்கள் என்று பயத்தோடு தகப்பனே என்று அவன் கண்ணீர் விடுகிறதை அந்த இடத்துல நான் வாசிக்க முடியும். We read that the servant cried to Elisha that Father, we are surrounded. ஸ்தோத்திரம். எலிசா ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. But Elisha replied, ஆண்டவரே இவன் கண்களை திறங்க ஆண்டவரே. Elisha said, open his eyes, Lord. அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்த பிறகுதான் எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதங்கள் நிற்கிறதை அவனால பார்க்க முடியுது. And only when the Lord opened his eyes, he could see the chariots of fire surrounding Elisha. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். Today the Lord wants to open your and my நம்மை eyes. சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற வேலியை நீங்களும் நானும் அறியாமல் இருக்கிறோம். We are not realized the protection the Lord has kept around us. இன்றைக்கு உங்களுக்கு
உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை நீங்களும் நானும் உணராமல் இருக்கிறோம். Today we don't realize what type of protection the Lord has given us. எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபித்த ஒரு ஜெபத்தை இன்றைக்கு நீங்களும் நான் ஏறெடுக்கணும். ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். So like Elisha prayed for a servant, we should pray that Lord open our eyes. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது செங்கடல் அவர்களுக்கு இடையில வந்தது. கர்த்தர் செங்கடலை கடந்து அந்த ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். We know that when Israel was walking in the wilderness, Red Sea was before them, but the Lord opened the Red Sea and made them go through. அவர்கள் கடந்து வந்தபோது மாராவுக்கு வந்தார்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். And we read that when they crossed the Red Sea, they came to Mara. மாராவுக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் வருத்தப்படுத்தினாங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினாங்க. தண்ணீர் கசப்பா இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know they spoke against Moses and they said that the water is very bitter. அவன் ஒன்றும் அல்ல, கர்த்தரை நோக்கி பார்த்தார் மோசே. Moses didn't do anything, but he looked to the Lord. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். And the Bible says the Lord showed Moses a tree. ஸ்தோத்திரம். உடனே வெட்டி தண்ணியில போட்டான். மாராவை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். And he cut the tree and put it in the water, and the Lord turned the water to sweet. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். The Lord wants to open our eyes. நம்மோடு கூட வருகிற அந்த மரம் கர்த்தராகிய கிறிஸ்து என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். Remember the tree that is coming with us is Jesus. நமக்குள்ள இருக்கிற எல்லா மாறாவான கசப்புகளை கர்த்தர் இன்றைக்கு மதுரமாய் அவர் மாற்ற போகிறார். The Lord wants to turn all the bitterness into us to sweetness. கர்த்தர் நம்முடைய வீட்டிற்குள்ளே வருவதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். The last week we were meditating that we should open our hearts for the Lord to come in. இன்றைக்கு நாம சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய கண்களை நீங்க திறக்கணும்னு கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். So today we have to ask the Lord that open our eyes. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் காணப்பட்டாலும், Whatever situation we may be in, நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். He is a Lord who is looking at us. ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயரை சொன்னாள். And she gave a name for the Lord. நீர் என்னை காண்கிற தேவன். You are a Lord who looks upon us. இன்றைக்கு நான் கர்த்தருக்கு ஒரு பெயரை சொல்ல விரும்புகிறேன். I want to give a name for the Lord. அவர் நம்முடைய கண்களை திறக்கிற தேவன். He is a Lord who opens our eyes. ஆபிரகாம் மோரியாவின் மலையிலே ஸ்தோத்திரம் தன்னுடைய மகனை பலியிடும்படி அவர் கொண்டு போனதை வேதத்தில் நாம் படிக்கிறோம். And we read that Abraham took his son for sacrifice on the Mount of Moriah. ஸ்தோத்திரம். அவன் பிள்ளையை அந்த பலிபீடத்தின் மேலே கிடத்தி கத்திய ஓங்கும்போது தான் கர்த்தர் சத்தம் அவனுக்கு வானத்திலிருந்து கேட்டது. And when he laid the son on the altar and raised his knife, he could hear the word of the Lord. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு ஆட்டை அவனுக்கு காண்பித்தார். The Lord showed him a lamb. அந்த இடத்துல தான் அவன் சொன்னான், யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரே. And he said the Lord is Jehovah Jireh. தேவனுடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். And it will be taken care of. ஆகார் தண்ணீர் இல்லாம இருந்தா கர்த்தர் அந்த இடத்துல அவளுக்கு தண்ணீரை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். Hagar was without water and the Lord gave her water in that place. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க போறார். உன்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்த போகிறார். And the Lord today is going to open our eyes and meet our needs. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். The Lord is opening our eyes to meet our needs. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லலாம், யெகோவா ஈரே நம்மோடு கூட இருக்கிறார். And we can say that like Abraham said, the Lord Jehovah Jireh is with us. யெகோவா ஈரே நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். And the Lord Jehovah Jireh is with us and he will meet our needs. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். To the glory of the Lord, I would want to share a testimony. ஸ்தோத்திரம். இப்போதான் சகோதரரோடு கூட இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். I was speaking to the brother like this. நம்முடைய சபையினுடைய ஏசிய ஃபெய்த் மிஷன் என்கிற அந்த எல்இடி லைட் எரியாமல் இருந்தது. Our church, the ACA Mission Faith, the LED light was not burning. ஸ்தோத்திரம். 3500 ரூபாய் கொடுத்ததை மாற்றினோம். அந்த ஸ்தோத்திரம் காரியத்தை மாற்றின போது மாதிரி எரியவில்லை, ஃபுல்லா முழுசாவே எரிந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். We had spent 3500 to do a short repair. Even then the entire system was burnt. 8000 ரூபாய் கொடுத்தா தான் சரி பண்ண முடியும் என்பதை சொல்லிவிட்டார்கள். And the mechanic said we had to spend 8000 rupees for it. நம்முடைய சபையிலிருந்து பல்லாவரம் சபையில ஒரு சகோதரர் வந்தாரு. நான் அதை சரி செய்து கொடுக்கிறேன், அவ்வளவு தேவை இருக்காது என்று சொன்னார். A brother from Pallavaram church said I will try to rectify it, it won't cost you much. ஸ்தோத்திரம். நான் உடனே சொன்னேன், ஆட்களை அனுப்புங்க, அதை செய்வதற்கு நம்ம செய்து முடிக்கலாம் என்று சொல்லிவிட்டேன். I told immediately for the people to come. எனக்கு ஒரு பைசாவும் கையில கிடையாது. But I didn't have any money with me. ஒரு காசு கிடையாது. ராத்திரி என் மனைவி இடத்துல கேக்குறாங்க, My
wife is asking me like this. எந்த தைரியத்துல நீங்க ஆளை வர சொன்னீங்க காலையிலன்னு கேட்டாங்க. How did you ask the people to come? நான் சிரிப்போடு சொன்னேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நீ அமைதியா இரு. I said the Lord will take care, be silent. அடுத்த நாள் காலையிலே ஸ்தோத்திரம், வியாழக்கிழமை காலையிலே எழுந்து என்னுடைய வேத பகுதியை வாசித்து முடித்து நான் அமைதியிலோ ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And the next day, Thursday, I was meditating on the Bible and I was praying. ஸ்தோத்திரம், என்னுடைய மொபைல் போன்ல ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. Praise the Lord Pastor, good morning. And there was a WhatsApp message in my mobile. Praise the Lord, Pastor. ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட சகோதரனிடத்திலிருந்து அந்த மெசேஜ் வந்திருந்தது. A particular brother sent that message. அவர் நம்முடைய சபையினுடைய ஏசி ஒரு ஏசி கொடுக்கிறதை அவர் ஸ்பான்சர் பண்ணி இருந்தார். And the brother had sponsored one of the air conditioner church. இந்த லாக்டவுன் நிமித்தம் கடந்த சில மாதங்கள் அவரால் அந்த பணத்தை செலுத்த முடியவில்லை. Because of the lockdown, he couldn't sponsor the AC. ஸ்தோத்திரம், ஆனாலும் கர்த்தர் நடத்தினார், நாங்க அதை செய்து விட்டோம். ஆனா அவர் உடனே என்னோட கூட போன்ல பேச ஆரம்பித்து விட்டார். But the Lord had met our needs and we took care of it, but he wanted to speak to us on the phone. ஸ்தோத்திரம், உடனே நான் கேட்டேன், என்ன பிரதர், எதுக்கு திடீர்னு மெசேஜ் கொடுத்திருக்கீங்க, என்ன விஷயம்? I asked the brother, how are you, brother? What is the message about? ஸ்தோத்திரம், அவர் சொன்னார், பாஸ்டர், நான் கொடுக்க வேண்டிய காசு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் அது உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். And he told me that if you could tell me how much I have to pay, he said I'm ready to do it. ஸ்தோத்திரம், நான் சில காரியங்கள் எல்லாம் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்து விட்டு சொன்னேன், நீங்க இந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது, நீங்க முடித்ததை கொடுங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்லலை, சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேன். And I told him, after checking my statements, I told this is the money, but I know the situation, whatever you can, you do it. ஸ்தோத்திரம், அவர் உடனே சொன்னார், பாஸ்டர் 3 மாதத்துக்குரிய பணத்தை நான் இப்பொழுது அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல 6800 ரூபாய் என்னுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிவிட்டது. And he said immediately, Pastor, I can send for 3 months due, and he sent immediately 6800 rupees to my account. ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிறவர். Our Lord meets our needs. தைரியமா நான் சொல்லுவேன், அவர் யெகோவா ஈரே, நம் தேவைகளை சந்திக்கிறவர். I can boldly testify that he is Jehovah Jireh. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். And he is a Lord who does not put to shame who looked towards him. எல்லா காரியங்களை ஜெயமாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். And the Lord was able to victoriously accomplish everything. உங்களுடைய என்னுடைய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். The Lord wants to open your and my eyes. அவர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். He is Jehovah Jireh who meets our needs. ஆகாரை கண்ட தேவன் உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord who looked upon Hagar is looking at you. ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய என்னுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord who looked at the tears of Hagar is looking at your tears. என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இன்றைக்கு கண்ணீரோடு கூட நீங்களும் நானும் காணப்படுகிறோமோ, Whatever expectations you and me have, தேவன் நம்முடைய கண்களை திறந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்த போகிறார். the Lord is able to open our eyes and meet our needs. என்னோடு கூட விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி கயிறை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் காண்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Whoever believes, lift up your hands and say, thank you, Lord, for looking upon us. எங்கள் யெகோவா ஈரே, எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து நடத்துவீராக. You are Jehovah Jireh, meet our needs and lead us. ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை நீர் நடத்துவீராக. The Lord who wiped the tears of Hagar will wipe our tears and எங்கள் lead us. கண்களை திறந்து எங்களை நடத்த வேண்டிய வழியை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. Lord, open our eyes and lead us in your way. என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைத்தவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து
trust only in you, Lord. எங்களை பார்த்து நீர் எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொல்லுங்க ஆண்டவரே. Lord, you say to us, Ephphatha, let it be opened. ஆகாரின் கண்களை திறந்த தேவன் ஆண்டவரே. Lord, you open the eyes of Hagar. ஆபிரகாமின் கண்களை திறந்த தேவன் ஆண்டவரே. Lord, you open the eyes of Abraham. மோசேனுடைய கண்களை திறந்து மரத்தை காண்பித்த தேவன் ஆண்டவரே. Lord, you open the eyes of Moses and show the tree to him. எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. You open the eyes of the servant of Elisha. Lord, you are alive today and with us. எங்கள் கண்களை திறந்து எங்கள் தேவைகளை சந்தித்து யெகோவா ஈரே நீர் நடத்தும். Lord, you open our eyes and Jehovah Jireh meet our needs. முற்றிலுமாக எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். We surrender ourselves to you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கடைசியாக ஒரு காரியத்தை தியானித்து முடிக்கலாம். Let's meditate on the last point. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனம். Book of Luke chapter 24 verse 31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். And their eyes were opened and they knew him and he vanished out of their sight. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. And their eyes were opened. எம்மாவு சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. The disciples who were going to Emmaus, their eyes were opened. இந்த சம்பவத்தை நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். We had meditated many times on this verse and he knew it. ஆண்டவர் ஸ்தோத்திரம் மரித்து அடக்கம் பண்ண பிற்பாடு எம்மாவு ஊருக்கு 2 சீஷர்கள் அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். After the Lord was crucified and he was buried, then there were 2 disciples who were going to village Emmaus. ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போனார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். And we read in the Bible the Lord also went with them. வேதம் சொல்கிறது எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே நீங்க இருக்கிறீர்களோ அங்கே உங்களோடு கூட நான் இருப்பேன். And the Bible says where 2 or more people are gathered in my name, I am there. அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். And they were speaking about the incidents which happened in the last days. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாரு, என்ன காரியம், ஏன்பா ரொம்ப துக்கமுகமா போயிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். And Jesus asked them that why you are troubled, what is the matter? இந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை நீர் அறியாமல் இருக்கிறீரா, நீர் எந்த ஊருக்காரன்னு அவர்களை திருப்பி கேள்வி கேட்கிறார்கள். And they asked Jesus, don't you know what happened in the last day? Are you new to this place? ஸ்தோத்திர. ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாதபடி அநேக காரியங்களை அவருக்கு விளக்கி அவர்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். And the Lord did not reveal himself, but he was explaining many things to them. அவர்கள் இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். They did not realize that he was Jesus. ஸ்தோத்திரம். அவர்கள் தாங்கள் சேர வேண்டிய ஊருக்கு போனபோது இயேசு அவர்களை விட்டு விலகி போனார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். And we read that when they reached the destination, Jesus disappeared. ஸ்தோத்திரம். அவர் போறது போல இருந்தார், போன தூரம் போக இருந்தாரு. It was like he wanted to go away. ஸ்தோத்திரம். அவர் சீஷர்கள் சொன்னாங்க, எங்களோடு கூட இந்த ராவு எங்களோடு தங்கி இருந்து நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். And the disciples asked him can you be with us, abide with us for this night? அவர்களோடு கூட இயேசு அன்றைக்கு இரவு தங்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். And we read that Jesus stayed with them on that night. உணவு வேளையில் அவர் எடுத்து அப்பத்தை பிட்கிற போதுதான் அவர் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார். And when Jesus was breaking the bread at the dinner time, they realized he was Jesus. அப்பொழுதுதான் அவரை இயேசு என்பதை அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அறிந்தார்கள். At that time only they realized, their eyes were opened, that he was Jesus. அவர்களோடு கூட அவர் பேசும் பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லை. When Jesus was speaking to them, their hearts were not burning. அதை அவர்களே சொல்றாங்க, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? And they are saying that our hearts are not burning. நமக்கு தெரியலையே ஆண்டவர் நம்மோடு பேசினார் இயேசு என்பதை நாம் அறியாம இருந்தோமே என்று அவர்கள் சொல்லுகிறதை நம்ம அந்த வேதத்திலே படிக்க முடியும். And we read in the Bible, they said that they couldn't recognize Jesus when he was speaking to them. இன்றைக்கு சீஷர்களுடைய கண்களை போல நம்முடைய கண்களும் நம்முடைய ஆண்டவரை அறியாமல் அது மூடப்பட்டு குருடாகவே அது காணப்படுகிறது. Today, like those disciples, today we are also not realizing about our Lord. We are not knowing him. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீஷர்களாய் இருக்கிறோம். We are disciples of Jesus. சீஷர்கள் தான் பின் நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டதாக வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிறோம். In the Bible we read the disciples were later called as Christians. கிறிஸ்துவை அறிகிற அறிவுள்ளவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். So today you and me should have the knowledge of knowing Jesus. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரா, பிசாசு நம்மோடு பேசுகிறானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். We should identify whether the Lord is speaking or the devil is speaking to us. சில சோதனைகள் கர்த்தராலே கொடுக்கப்படுகிற சோதனை, சில சோதனைகள் பிசாசானவனால கொடுக்கப்படுகிற சோதனை. Some temptation tests are by the Lord, some of the temptation are by the devil. ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது யோபு சொல்லுகிறது போல நம்ம சுத்த பொன்னாக நாம் விளங்க முடியும்.
But when the Lord is testing us, we can become gold like Job says. ஸ்தோத்திரம். பிசாசு சோதிக்கும் போது நம்மை ஆசை காட்டி மோசம் போக்குகிறவனாக சத்துருவன் காணப்படுகிறான். But when the devil is testing or tempting us, he wants to destroy us. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுள்ளவர்களாக இந்த கடைசி நாட்களிலே காணப்பட வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me should have a knowledge about our Lord. ஆண்டவரே, எம்மாவு சீஷருடைய கண்களை திறந்தது போல எங்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். So today we should ask the Lord to open our eyes like he opened those disciples' eyes. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம். The apostle Paul writes to Philippians in the 3rd chapter verse 8 like this. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Yeah, doubtless, and I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். To know the excellency of the knowledge of my Lord Jesus Christ, I count all things as a loss. இன்றைக்கு கர்த்தருக்காக இந்த உலகத்தை நம்ம நஷ்டம்னு நினைக்கணும். Today we should look at the world like a loss for Jesus Christ. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு நேராக நீங்கள் நானும் கடந்து வர வேண்டியது அவசியம். So we should walk towards knowing excellency of the knowledge of Jesus Christ. கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எம்மாவு சீஷர்களோடு கூட பேசின தேவன் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். So the Lord today is also able to speak to us like he spoke to the disciples. வேதம் வாசிக்கும்போது வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். When we read the Bible, he speaks to us through the word. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய பிரசங்கத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Through the preachings of his ministers, he speaks to us. நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சபைக்கு தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Through his prophets, the Lord is speaking to the church. நீங்களும் நானும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்கிற அவரை அறிகிற அறிவின் அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். So today you and me should realize that the Lord is speaking to us and have that knowledge that Lord is speaking to us. ஆண்டவரோடு கூட முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். We should have an experience of seeing the Lord face to face. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். And the Bible says without holiness none can see the Lord. ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிற அது காண்கிற அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். The Lord should give us that grace to see him face to face. அவர்களோடு கூட நடந்து வந்த இயேசுவை எம்மாவு சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. The disciples of Emmaus did not recognize Jesus was walking with them. இன்னைக்கு நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் அறியாமல் தான் இருக்கிறோம். Today we are not able to realize the Lord who is with us. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா என் கண்களை நீர் திறந்தருளும். These days the Lord should open our eyes and we can ask the Lord to open our eyes. விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். The believers' eyes should be open. ஆண்டவரை அறிகிற அறிவின் ஸ்தோத்திரம் அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். We should grow in the experience of knowing the Lord. பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Apostle Paul says that to know about or grow in the excellency of his knowledge, எந்த ஸ்தோத்திரம் காரியத்தையும் கர்த்தருக்காக விட்டு விடுகிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். We should leave every worldly thing for the Lord. இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். Today the eyes of our nation should be open. இருளில் வாழ்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது The அவசியம். people who are in darkness, their eyes should be open. சிருஷ்டி கர்த்தரை காணும்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். They should their eyes should be open to see the Lord. இரட்சகராகிய கிறிஸ்துவை காணும்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Their eyes should be open to see the Lord Savior Jesus. பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்பட்டு கர்த்தரை காண்கிற கண்களாக நம்முடைய கண்கள் அது மாற வேண்டும். The things in the family generations which are there, they should be broken. மூடப்பட்டிருக்கிற நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். The Lord should open our eyes. எம்மாவு சீஷருடைய கண்களை திறந்த தேவன் சீஷர்களாகிய விசுவாசிகளாகிய உங்களுடைய என்னுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். The Lord wants to open our eyes, the believers' eyes, like He opened the disciples' eyes. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவுக்குள்ளே எங்களை கர்த்தர் நடத்துவீராக. Lord, lead us to know you, Lord. உம்மோடு இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை கொண்டு வருவீராக. Lord, give us the experience to be with you. மறைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. The eyes which are closed, let it be open. ஏதோ இந்த உலகத்தின் காரியங்கள் திறக்கப்பட வேண்டும் என்பது மாத்திரம் எங்களுடைய வேண்டுதல் அல்ல. Our prayer is not just the worldly things. உம்மை அறிகிற அறிவின் அந்த அனுபவத்துக்காக எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Our eyes should be open to grow in your knowledge of the Lord. பிலேயாமை எச்சரிக்கும்படி கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். The Lord opened the
eyes of Balaam to warn him. ஆகாருடைய தேவைகளை சந்திக்கும்படி அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். The Lord opened the eyes of Hagar to meet her needs. இயேசு தாம் என்பதை தம்முடைய சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எம்மாவு சீஷருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். And the Lord Jesus opened the disciples' eyes so that they should know he was Jesus. நீங்களும் நானும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். And you and me, our eyes should be open so that we realize the Lord is with அவர் us. நம்மோடு கூடவே இருக்கிறார். He is with us. வாக்கு பண்ணினார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. He has promised that he will not leave you and forsake you. தாவீது சொல்றார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். And King David says, though I walk in troubles, the Lord is with me. நான் வானத்துக்கு ஏறினால் அங்கே என் கூட இருக்கிறார். Even when I climb to the skies, the Lord is there with நான் me. பாதாளத்துல போய் படுக்க போட்டால் அங்கே அவருடைய கை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. And he says, even when I'm below the earth, the Lord is with me. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. He never leaves me and not forsakes me. என்றைக்கும் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தர் என்னை விட்டு போய் விட்டார் என்று நம்ம சொல்லக்கூடாது. So children of the Lord, you and me should never say the Lord has left me. அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with you and me. நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டும். You and me should know him. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பவுல் எல்லாவற்றையும் விட்டாரு. The apostle Paul left everything to know him. தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீங்களும் நானும் உலக காரியங்களை, உலக பாரம்பரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So today you and me have to for his knowledge, for this knowledge of the Lord, should leave everything in this for this worldly things and everything which is not pleasing to the Lord. பரிசுத்தமுள்ளவர்களாக தேவனை தரிசிக்கிற அந்த அனுபவத்திலே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். And the Lord should lead us in holiness to see him. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். This morning let us bow our heads and look at the Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, we look to you. செவிடனும் ஊமையுமான ஒரு மனுஷனை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. They brought a deaf and dumb man to him. அவனை தனியே அழைத்து கொண்டு போனார். The Lord took him aside. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமையில, கண்கள் குருடாக்கப்பட்ட கேட்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள நீங்களும் நானும் காணப்பட்டாலும், Today whatever situation we are in, our eyes are blinded, we are not able to hear. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தனியே வேறு பிரிக்க விரும்புறாரு. The Lord wants to separate you and your family. திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. Many people were there. அந்த இடத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்யல. That place the Lord did not do the miracle. ஸ்தோத்திரம். அவனை தனியே கொண்டு வந்தாரு. The Lord brought him aside. அநேக குடும்பங்களின் மத்தியில கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. And the Lord has chosen your family among many families. நாம் வாழ்கிற பகுதியில நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. The Lord has chosen our territory, our families. நம்முடைய வம்சத்தில் ஒருவராக நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. The Lord has chosen you among our generations. நம்முடைய பகுதிகளில் நாம் இருக்கிற இடத்துல நம்மை, நம்முடைய சபையை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. And among the area, the Lord has chosen you. The Lord has chosen our அவர் church. நம்மை வேறு பிரித்து அவருடைய பிள்ளைகளா வைத்து ஸ்தோத்திரம் நம்மை அற்புதங்களினால், அதிசயங்களால் நிரப்பி நடத்த விரும்புறாரு. The Lord wants to separate you alone and do miracles for you. அவனை பார்த்து சொன்னார், எப்பதா திறக்கப்படுவாயாக. The Lord said, Ephphatha, be open. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார். Today the Lord is saying to you and me, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். our eyes should be open. பிலேயாமுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்படி அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. The Lord opened the eyes of Balaam to warn him. ஆகார், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், தண்ணீர் இல்லையே என்ற வருத்தத்தோடு கூட தூரமாய் இருந்தவளை கர்த்தர் பார்த்து அவளுடைய கண்களை திறந்தாரு. Hagar was worried, there's no water, but the Lord looked upon her and opened her eyes. அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை ஆகார் கண்டாள். And Hagar saw a spring in the wilderness. அவள் ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த இடத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்து பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம். And we read Hagar bought water from there and gave his child to drink. இன்றைக்கு என்னென்ன குறைவோடு கூட கண்ணீரோடு கூட நீங்களும் நானும் காணப்பட்டாலும், So today whatever shortcomings you and me are in, கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். the Lord wants to open our eyes. நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். He wants to meet our needs. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார். He wants to remove all the shortcomings. அவர் யெகோவா ஈரே, தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாமாலே பேர் சொல்லி அழைக்கப்பட்ட தேவன். He was a Lord whom Abraham called Jehovah Jireh, who meets our needs. அவர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கும்படி நம்முடைய கண்களை திறப்பாராக. He wants to meet our needs and he wants to open our eyes. எம்மாவு சீஷர்கள் வருத்தத்தோடு கண்ணீரோடு கூட ஆண்டவரை குறித்து துக்கத்தோடு கூட அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். The disciples were going towards Emmaus with sorrow. வேத வசனங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்து தம்மை அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அவருடைய கண்களை திறந்தார்.
And the Lord spoke to them through His word and opened their eyes. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில வருத்தத்தோடு துக்கத்தோடு நீங்களும் நானும் காணப்பட்டாலும், And today you and me are in this situation. We are troubled, we are worried. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். The Lord wants to open our eyes. அவர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். Lord wants to open our நம்முடைய eyes. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற The விரும்புகிறார். Lord wants to change our situation. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறாரு. Lord is with us. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறாரு. He is with us already. ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட தங்கினார் என்று வேதத்துல நாம் படிக்கிறோம். We read in the Bible that the Jesus abided with them. அவர்கள் வீட்டுக்குள்ள போனபோது அவருடைய கண்கள் திறந்தது. And when he went into their house, their eyes were open. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. The Lord is inside our houses. நீங்களும் நானும் சொல்ல போறோம். Today you and me should say, அவர் தோள்களின் மேல நான் சாய்ந்திருப்பதால, because we are resting on His shoulders, எனக்கு ஒரு கவலையும் இல்ல. I have no worries. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்றாரு, என் கூட இருக்கிறாரு. The Lord who takes care of is with me. எனக்கு ஒரு குறைவும் இல்ல. I have nothing to fear. அவர் தோள்களின் மேல நான் சாய்ந்து கொள்ள போறேன். Because I'm going to rest on His shoulders. அவருடைய வார்த்தையின் மேல நான் சார்ந்து கொள்ள போறேன். I'm going to rest on His word. எனக்கு ஒரு குறைவும் ஒரு தேவையும் இல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வாரு. I have no shortcomings, no need. The Lord will take care. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வாரு. The Lord will take care. அடைக்கப்பட்ட நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let our eyes be open. இந்த ஸ்தோத்திரம் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அநேகருடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். The God of this world, the devil, has blinded many people's eyes. எல்லாருடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பாராக. May the Lord open our eyes today. உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், எப்பத்தா திறக்கப்படுவாயாக. The Lord is saying to you and me, Ephphatha, be open. தைரியமா சொல்லுங்க, நான் அவர் தோள்வலி மேலே சாய்ந்திருக்கிறேன். Without fear say that we are resting on His shoulders. அவருடைய வார்த்தையில நான் சார்ந்து இருக்கிறேன். I am depending on His word. எனக்கு கவலை இல்ல. I am not worried. எனக்கு குறைவு இல்ல. I have no shortcoming. நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். I am rejoicing in Him. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், அவர் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், என்னாலும் சேர்ந்த நன்றிப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்திருந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்திருந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், ஆமென், தேவர்கள் சந்திக்கிறவன் நாம் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தீமைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் கஷ்டத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் கஷ்டத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
சிலந்தி மீது யெகோவா ராப்பா என்ற தேவன் என் நாடு சுகம் தருவீரே. எப்பதான் திறக்கப்படுவாயாக. Ephphatha, be opened. கர்த்தர் எல்லாவற்றையும் திறக்க போறார். The Lord is going to open everything. இந்த லாக்டவுன்ல இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord is going to give a deliverance. எல்லாம் சொல்றாங்க செப்டம்பர் 30 வரைக்கும் லாக்டவுன் இருக்கும். Many are saying till September 30 the lockdown will be there. கர்த்தர் சொல்றார் திறக்கப்படுவாயாக. But the Lord is saying be open. ஆண்டவர் திறக்க போறாரு. The Lord is going to open it. சபையை திறக்க போறாரு. The Lord is going to open the church. ஆராதனைகள் நடக்க போகுது. Worship is going to take place. ஸ்தோத்திர தேவ பிள்ளைகள் சபைக்குள்ள கடந்து வர போறாங்க. Children are going to come to the church. இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எப்பத்தா திறக்கப்படுவாயாக. As the Lord said this day, Ephphatha, be it open. எல்லா தேசத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து அவர் திறக்க போறார். The Lord is going to break all the bondage of the nations. அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளை கர்த்தர் திறக்க போறார். The Lord is going to open all closed doors. நம்முடைய குடும்பத்தில் காணப்படுற எல்லா நெருக்கங்களை, கட்டப்பட்ட சூழ்நிலைகளை, அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் திறக்க போறாரு. All oppressions in our family and all the lockdown of family is going to open. நம்முடைய வேலைகள், வியாபாரங்களிலே, கையின் பிரயாசங்களிலே அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்க போறாரு. In our job, in our businesses, the Lord is going to open the doors. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எல்லா கதவுகளை திறக்க போறார். With faith confess, the Lord is going to open all doors. ஆண்டவர் ஸ்தோத்திரம் கதவை திறக்கிறவர் இல்ல. The Lord is not a Lord who is going to open the doors. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால அடைக்கப்பட்டிருந்தது. Jericho was shut up before the children of Israel. ஒருவர் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. Nobody could go inside nor come out. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? What did the children of Israel do? அவர்கள் 6 நாள் 6 முறை சுத்தி வந்தாங்க. They came around Jericho for once for 6 days. ஸ்தோத்திரம் 7வது நாள் 7 முறை சுத்தி வந்தாங்க. But on the 7th day they came around 7 times. எரிகோவின் கதவு திறந்தது என்று இல்ல வேதத்துல. It's not written the doors of Jericho were open. எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. The walls of Jericho fell down. கர்த்தர் திறக்கும்போது கதவை திறக்க மாட்டாரு, இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து போடுவாரு. When the Lord is going to open, the Lord is going to break down everything. எல்லா அலங்கங்களை கர்த்தர் உடைக்க போறாரு. Lord is going to break down all walls. எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளை கர்த்தர் உடைக்க போறாரு. The Lord is going to break all the darkness of the devil. அவர் சொல்றாரு எப்பதா திறக்கப்படுவாயா. The Lord is saying Ephphatha, be open. கர்த்தர் சொல்றாரு எப்பதா திறக்கப்படுவாயா. The Lord is saying Ephphatha, be open. தேவன் நம்மோடு கூட இருந்த எல்லா தடைகளை திறந்து விடுதலையோடு கூட இந்த செப்டம்பர் மாதத்துல நம்மை நடத்த போறார். And the Lord is going to open all the lockdown and we are going to he's going to lead us in September. ஸ்தோத்திரம். நாம் சபையாக கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாளுக்காக ஆயத்தப்படுவோம். And let us get ready to worship together as a church. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். And if you believe, you can see the glory of the விசுவாசம் Lord. உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். And whatever you believe and ask in prayers, you will receive. கர்த்தர் வசனத்தின்படி உங்களை என்னையும் வழி திறந்து வழியை உடைத்து நம்மை நடத்த போறார். And as per his word, the Lord is going to open the way and break down the walls and lead us. கர்த்தர் நம்மை பார்த்து எப்பதா என்று சொல்லி எச்சரிக்க விரும்புகிறாரு. The Lord is saying and warning us by saying Ephphatha. எப்பதா என்று சொல்லி நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறாரு. The Lord is saying Ephphatha and is ready to meet our needs. அவர் நம்மை பார்த்து எப்பதா என்று சொல்லி நம்முடைய கண்களை திறந்து அவர் நம்மோடு இருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். And he is saying Ephphatha to us and he is opening our eyes and saying that he is with us and is leading ஆண்டவர் us. எங்களுக்கு கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for opening our eyes. இந்த நாட்களில் எங்களோடு இருந்து நடத்தும். These days be with us, Lord. வரப்போகிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். And let this new month be a blessing for us. திறக்கப்பட்ட ஒரு புது மாதத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க கிருபை தார். Let us go into this new month with open doors. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கிறவர். Lord, you do everything for us. எங்களை பார்த்து எப்பதான்னு சொல்லுங்க ஆண்டவரே. You are saying Ephphatha to us, Lord. நாங்கள் திறக்கப்பட்டவர்களாய் உமக்கு சாட்சியா இருக்கட்டும். And let us testify about your glory, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதான, சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எப்பதா என்பதை விசுவாசிங்கள், திறக்கப்படுவீர்கள். Believe Ephphatha, the Lord is going to open. Amen. God bless you. God bless you. Praise the Lord.